பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்படணும். இது நடக்கும், இது நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம எந்த கருத்தையும் வலியுறுத்துறது கிடையாது. இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமா கொடுக்கப்படும் ஆலோசனை இல்ல. பங்குகள வாங்கவோ, விற்கவோ நம்ம ஆலோசனை கொடுக்கப்படுறதில்ல. எல்லா தொழில்லயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்க புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட நம்ம தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நண்பர்களே, நம்ம சுகர் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்துட்ருக்குறோம். அதில ஆல்மோஸ்ட் இது கடைசியா நம்ம வச்சுக்கலாம். பல்ராம்பூர் சீனி மில்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப இவனுடைய கரண்ட் பிரைஸ் 384 இருக்கு. ஏற்கனவே அவன் ஹை டச் பண்ணது 486. இது இப்ப இல்ல, போன வருஷத்துக்கு டச் பண்ணினது. புக் வேல்யூ 156 இருக்கு. ஸ்டாக்கோட பிஇ 13.2 இருக்கு. பிரைஸ் டு புக் 2.46 இருக்கு. அப்ப இது ஒரு ஆப்டிமம் என்ட்ரி டைம்னு சொல்லலாம். பட் பிசினஸ் சுகர் பிசினஸ் மிச்ச பிசினஸ் மாரி இல்ல. டிமாண்ட் அண்ட் இதுன்னு அப்படிலாம் நம்ம இதில கால்குலேட் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறத ஏற்கனவே நம்ம பல தடவ பார்த்துருக்குறோம். அப்படி இருக்கும்போது, இவன் ROCE அண்ட் ROE கிட்டத்தட்ட 10% எடுத்திருக்கிறான். ROE அத காட்டிலும் கொஞ்சம் கம்மியா தான் எடுத்திருக்கிறான். அ ம 10% நெருக்கி எடுத்திருக்கிறான். அது கொஞ்சம் ரவுண்ட் அப் பண்ணி காட்டுதுன்னு வச்சுக்குவோமே. கிரஹாம் நம்பர் 319 இருக்கு. இன்ட்ரின்சிக் வேல்யூ, நம்மளோட இன்ட்ரின்சிக் வேல்யூ 211ம், டிடிஎம் இன்ட்ரின்சிக் வேல்யூ 435 இருக்கு. ஆல்மோஸ்ட் இது டெப்ட் ரொம்ப லோவா இருக்கக்கூடிய கம்பெனி. இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் பார்த்தோம்னா 11.2 இருக்கு. இப்படி ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கம்பெனி தான். ஆனாலும் ஏன் சுகர் இண்டஸ்ட்ரீஸுக்கு எல்லா சுகர் இண்டஸ்ட்ரீஸுக்குமே பிரைஸ் ஏறலைங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. காரணம் இந்த 2000 கொரோனாக்கு அப்புறம் வந்த சுகருக்கு உண்டான விலை வீழ்ச்சிங்கிறது எல்லா இண்டஸ்ட்ரியுமே பாதிக்கப்பட்டிருக்கு. சுகர் இண்டஸ்ட்ரீஸோட பாட்டில் நெக்க பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்றது தான் வேலை. ரா மெட்டீரியல்ஸ்க்கு கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ற விலைய குடுத்து ஆகணும். லாபமா, நஷ்டமான்னு. அத பத்தி கவலை இல்ல. அப்ப எப்படி இவங்க அந்த நஷ்டத்த கவர் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, கவர்மெண்ட் 2 விதமான லைசென்ஸ் குடுக்குறாங்க. ஒண்ணு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, பிரீமியம் பிராண்டா இவங்க ஓன் பிராண்டா சுகர மார்க்கெட்ல விக்கலாம். அந்த இது நிச்சயமா காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட்ல தான் அவங்க குடுக்க முடியும். அதுக்கப்புறம் டிஸ்டில்லரி லைசென்ஸ் குடுக்குறாங்க. டிஸ்டில்லரி லைசென்ஸ் குடுக்குறவங்க கிட்டத்தட்ட 25-30% 20-30% டிபெண்ட்ஸ் அப்பான் த கெப்பாசிட்டி. அவங்க அந்த லாஸ கவர் பண்றதுக்கு ரெவென்யூ ஜெனரேஷன் எடுக்குறாங்க. இது போக நீங்க இப்ப டிஸ்டில்லரி குடுத்தாலும் குடுக்காட்டியும் பரவால்ல. சுகர் ஜூஸோட ரெசிடியூலருந்து, மொலாசஸ்லருந்து இவங்க எத்தனால் எடுத்து பை இது ஆர்கானிக் ஃபியூலா அத கன்வெர்ட் பண்ணி கரண்ட்ட புரொடியூஸ் பண்றாங்க. அது அவங்களுடைய எக்ஸ்பென்சஸ கவர் பண்ணிக்குது. இந்த மாதிரி தான் இவங்க இண்டஸ்ட்ரிய மேனேஜ் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது, இவங்களுக்கு பல்ராம் சீனியோட ப்ராக்ரஸ் எப்படி இருக்கு? சேல்ஸ் ப்ராக்ரஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 2019லிருந்து அ இது அப் ட்ரெண்ட்லயே போய்க்கிட்டு இருக்கு. ஆனா பெரிய லெவல்லலாம் ஒண்ணும் இல்ல. 100 கோடி, 150 கோடிங்கிற அப் ட்ரெண்ட்ல போய்க்கிட்டு இருக்கு. அதே மாரி ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா, 2019லிருந்து நல்லா அப் ட்ரெண்ட்ல தான் போய்க்கிட்டு இருந்திருக்கு. 2021லிருந்து குறைய ஆரம்பிச்சிருக்கு. 480 கோடி, 465 கோடி, 284 கோடின்னு குறைய ஆரம்பிச்சிருக்கு. இந்த தடவ இவன் சேல்ஸோட டிடிஎம்க்கும் 5,600 கோடி, நெட் ப்ராஃபிட்டோட டிடிஎம்மும் 586 கோடி இருக்கு. இத இவன் அடைவானா? அப்படிங்கிறதான ஒரு சின்ன ஆராய்ச்சி பண்ணுவோம். நம்ம இந்த டேட்டாலருந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். இங்க என்ன நடந்திருக்கு? 3 இந்த 3 குவார்ட்டர நம்ம எடுத்துக்குவோம். இந்த 3 குவார்ட்டர்ல ஜூன் குவார்ட்டர்ல 1390 எடுத்திருக்கிறான். 1390. அதுக்கு அடுத்த குவார்ட்டர்ல 1539. டிசம்பர் குவார்ட்டர்ல 1230 எடுத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 4150. ஆனா ரூ. 5,600 கோடி வேணும். இன்னும் ரூ. 1,500 கோடி டெபிசிட் ஆகுது. இந்த 1,500 கோடிய மார்ச் மாசம் இவன் கவர் பண்றானான்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 3 மார்ச்சுக்கான டேட்டாவ நம்ம எடுத்து பார்க்கும்போது, கிட்டத்தட்ட 1,300 கோடி ஆவரேஜ் பிரைஸ். நான் மார்ச் 21ல 1000, மார்ச் 22ல 1280, மார்ச் 23ல 1490. அப்ப இந்த தடவ அத காட்டிலும் கூட வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க, ஈஸியா இந்த டிடிஎம்ம
1300, 1500 கோடிய கவர் பண்ணிட்டு போயிருவாங்க. அதே மாரி நெட் ப்ராஃபிட் எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன், இதே மாரி மார்ச் மாசம் மாத்திரமே கிட்டத்தட்ட ரூ. 250 கோடி ரூவாய்க்கு 250 ஆவரேஜா ஒரு 200 கோடி அண்ட் எபோவ் தான் இவன் எடுத்திருக்கிறான். இப்ப மார்ச் 21ல 23.6 அதாவது 236 கோடியும், மார்ச் 22ல 240 கோடியும், மார்ச் 23ல 250 கோடி நெட் ப்ராஃபிட் எடுத்திருக்கிறான். அதே 250 கோடிய இப்ப நெட் ப்ராஃபிட்டா எடுத்தான்னா, இவன் கவர் பண்ணியிருக்கக்கூடிய டிடிஎம் 586 கோடி கவர் ஆகணும். இப்ப இப்ப இதுவரைக்கும் எவ்வளவு டாக்குமென்டடா கவர் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா 74 பிளஸ் 1666 பிளஸ் 91 கிட்டத்தட்ட 331 கவர் ஆயிருக்கு. 586 மைனஸ் பண்ணோம்னா 255 கோடி. இவன் நார்மலாவே அவன் எவ்வளவுதான் இருந்தாலும் மார்ச் மாசம் 250 கோடிய கவர் பண்ணிறான் நெட் ப்ராஃபிட். ஏன்னா நெட் ப்ராஃபிட் கவர் பண்ணும்போது தான் இபிஎஸ் நமக்கு வந்து கூட வரும். அப்ப இபிஎஸும் கூடிருச்சு அப்படின்னு சொன்னாக்க, இதோட டிடிஎம் பிரைஸுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க, இது வந்து கூட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இவன் 250 கோடிய அவன் கவர் பண்ணிட்டான்னு வச்சுக்கங்களேன், இப்போ வந்து என்ன ஆகுறது, 255 கோடி தான் அவனுக்கு ரெக்வயர்மென்ட் டிடிஎம்ம கவர் பண்றதுக்கு. இவன் இந்த இடத்துலயே 250 கோடிய அந்த இத கவர் பண்ணிட்டான்னா, டிடிஎம் சேல்ஸ், டிடிஎம் நெட் ப்ராஃபிட் அச்சீவ் ஆயிரும். டிடிஎம் நெட் ப்ராஃபிட் அச்சீவ் ஆயிருச்சுன்னா ரூ. 435. ஏற்கனவே அவன் என்ன பண்ணியிருக்கிறான், 211க்கே அவன் வந்து 486 போயிருக்கிறான். இன்ட்ரின்சிக் வேல்யூ 211க்கே அவன் வந்து 486 கிட்டக்க ஹை வேல்யூ வச்சிருக்கிறான். ஒண்ணும் இல்லாட்டி இப்ப நம்ம ஹை வேல்யூன்னு வச்சா கூட கிட்டத்தட்ட 380. இத காட்டிலும் இவன் எத்தன மடங்கு போயிருக்கிறான்னு பார்ப்போம். 200 அ 380 டிவைடட் பை 211ன்னு போடுவோம். போட்டோம்னா கிட்டத்தட்ட 1.8. நம்ம அத வந்து 1.8ன்னே வச்சுக்குவோம். அதே 1.8 இந்த 435க்கு வருதுன்னு வச்சுக்குவோம். இன்டூ 1.8ன்னு போட்டோம்னா, ரூ. 780 காட்டுது. நம்ம அவ்வளவுலாம் ஆசைப்பட வேண்டாம். 435 435 இன்டூ 0.618 இதுதான் நம்ம ஃபிபனாசி 268 வருது. பிளஸ் 435 போட்டோம்னா கிட்டத்தட்ட ரூ. 703 நமக்கு காட்டுது. இந்த பிரைஸ் நமக்கு கிடைச்சா போதும். இப்ப இவனுடைய செக்மென்ட்ட பார்ப்போம். இவன் டிவிடெண்ட் ரூ. 2.50 குடுக்குறான். டிவிடெண்ட் வந்து இவன் ரூ. 2.50 குடுக்குறான் டிவிடெண்ட் இன்கம் ஸ்டேட்மென்ட்ல பார்ப்போம். இப்ப வந்து எஃப்ஐஐஎஸ் வந்து டிசம்பர் மாசத்துக்கு குறைச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3.5% குறைச்சிருக்கிறாங்க. இது ஏன் குறைச்சிருக்கிறாங்க? ஃபர்தரா ஏறாதுன்னு தெரியாதா? இல்லாட்டி கீழ இறங்கும்போது வாங்கிக்கலாமான்னு பார்க்குறாங்களான்னு தெரியல. நம்மளும் அதே மாரி வெயிட் பண்ணியே எடுப்போம். இப்ப இவன் வந்து அ இவனோட நம்ம வந்து நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன், நம்ம வந்து இன்கம் ஸ்டேட்மென்ட்ல வந்து டிவிடெண்ட் எவ்வளோ இருக்கான்னு நம்ம பார்க்கணும்ல. டிவிடெண்ட்ட பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ரூ. 2.50 டிவிடெண்ட்ட 3 வருஷமா 3 டேர்மா ரூ. 2.50 ரூ. 2.50ன்னு அவன் குடுத்துக்கிட்டே வந்திருக்கிறான். குரோத் எல்லாமே லோ ஸ்கோர் தான் காட்டுது. ஏன்னா சுகர் இண்டஸ்ட்ரீஸோடைய அ நெ இதுவே கேரக்டரே அப்படித்தான். அப்படி இருக்கும்போது, இவனோட செக்மென்ட் அனாலிசிஸ் பண்ணுவோம். இவனுக்கு டிஸ்டில்லரி லைசென்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 25% ஆஃப் த இன்கம் வந்து டிஸ்டில்லரியிலிருந்தே கிடைக்குது. அப்படி டிஸ்டில்லரியிலிருந்து 25% இன்கம் கிடைக்கும்போது, நமக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவனோட லாஸ் பூரா கவர் ஆயிருது. இது குவார்ட்டர்லில சொல்றேன். ஆனுவலே நீங்க பார்த்தீங்கன்னா, 4300 கோடிக்கு 1100 கோடி டிஸ்டில்லரியிலிருந்தே கிடைக்குது. அதர்ஸ்னாக்க கோஜென்லேருந்து கிடைக்கும்னு வச்சுக்குவோமே. அந்த மாரி கிட்டத்தட்ட 25% இவனோட இன்கம் வந்து டிஸ்டில்லரியிலிருந்து கவர் ஆகுது. அதனால லாஸ் பெரும்பகுதி கரையுது. இங்க ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், சுகர்லேருந்து கிடைக்கிறது 238 கோடி தான். ஆனா டிஸ்டில்லரியிலிருந்து 261 கோடி கிடைச்சிருக்கு. சரி இது போன வருஷம் பாருங்க, சுகர்லேருந்து 296. ஆனா இங்க வந்து பார்த்தோம்னா 382. அதே மாரி பார்த்தோம்னாக்க, டிஸ்டில்லரியிலிருந்து அவனுக்கு இதுக்கு முன்னாடி 2021லேருந்து டிஸ்டில்லரியிலிருந்து அவனுக்கு கிடைச்சுக்கிட்டே வருது. கூட கிடைக்குது. சுகரோட காட்டிலும் கூட கிடைச்சுக்கிட்டே இருக்கு. அந்த வகையில பார்த்தோம்னாக்க, டிஸ்டில்லரி வந்து மேஜர் கிட்டத்தட்ட 25% ஆஃப் த ரெவென்யூவ இவனுக்கு வந்து சப்போர்ட் பண்றதுனால, இந்த கம்பெனியால நெட் ப்ராஃபிட்ட நெறைய ஜெனரேட் பண்ண முடியுது அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இவங்க எல்லாரும் வந்து என்ன மூமென்டம் ரேட்டிங் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, வேல்யூ ஸ்டாக் தான் ஏற்கனவே ஏறிட்டு, இறங்கிட்டு அதே இடத்திலேயே சுத்திக்கிட்டு இருக்கிறான். இப்ப இவனுடைய மூமென்டம் பார்த்தோம்னாக்க, என்ன எக்ஸ்பர்ட்ஸ் அந்த இவங்க எல்லாரும்
என்ன ரேட்டிங் குடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னாக்க, பை ரேட்டிங் தான் இவருக்கு குடுத்துருக்குறாங்க. பை ரேட்டிங் தான் குடுத்துருக்குறாங்க. செல் கம்மியாவும், பை வந்து கூடவும் இருக்கு. பை ரேட்டிங் இருக்கு. இப்ப நம்ம இவங்களோட இத பார்ப்போம். சார்ட்ட பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன். இத நான் இப்போதைக்கு டெலீட் பண்றேன். இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ல போயிருக்கு. இப்ப இவன் இந்த ஸ்ட்ரக்சர உடைக்காம திருப்பி கீழ இறங்கியிருக்கிறான். அப்ப இந்த ஸ்ட்ரக்சரோட லோ வரும்போது நம்ம கொஞ்சம் வாங்கி போட்டுக்கலாம். கொஞ்சமா வாங்கி போட்டுக்கணும். ஏன்னா ஏறப்போதா, இறங்கப்போதான்னு தெரியல. குவார்ட்டர்லி ரிசல்ட்ட பேஸ் பண்ணி மார்ச் மாசத்தோட குவார்ட்டரோட ரிசல்ட் தான் இவன் டிடிஎம்ம கவர் பண்ண போறானா இல்லையாங்கிறது டிசைடிங் ஃபேக்டரா இருக்கு. இப்ப இருக்கிறது வரைக்கும் நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. அதனால என்ன பண்றான்னு தெரியாது. இப்ப இந்த ஒவ்வொரு லோவ்லயும் வந்துட்டு இவன் கீழ இறங்கினான்னா, இங்கிட்டு 170 கிட்டக்க 170, 180 கிட்டக்க வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, இந்த பிவோட் பாயிண்ட் தான் கேப்பு. அதனால இந்த பிவோட் பாயிண்ட் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது இல்லாம இந்த ஸ்ட்ரக்சர்க்குள்ளேயே ப்ளே பண்ணிட்டு இருந்தான்னா, ஸ்ட்ரக்சர உடைக்கும்போது இது மேல போறதுக்கு, மேல உடைக்கும்போது நல்லா மேல ஏறுறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. கீழ உடைச்சான்னா இது ரூ. 200யும், மேல உடைச்சான்னா அதே ரூ. 200யும் நம்ம வந்து டெப்த் வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட கப்பலுக்கு எப்படி டெப்த் வைக்கிறாங்களோ அத மாரி. சரி, இப்ப நம்ம வந்து ஃபிபனாசி இந்த இடத்துல இது நான் மந்த்லி சார்ட் தான் வச்சிருக்கிறேன். அதனால டே சார்ட் போடல. இப்ப ஃபிபனாசில நம்ம போட்டு பார்த்தோம்னாக்க, கிட்டத்தட்ட ரூ. 650 எக்ஸாக்ட்டா போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, கிட்டத்தட்ட ரூ. 650 1.618 காட்டுது. நமக்கு இங்க டிடிஎம் மூலமா நம்ம கால்குலேட் பண்றது இந்த 6.18க்கு ₹700 காட்டுது. ரூ. 50 டிஃபரன்ஸ் இருக்கு. ஒருவேள 650க்கு கூடவும் போகலாம்னு வச்சுக்கலாம். இல்லாட்டி கம்மியாவும் போகட்டும். எனிவே இப்ப இருக்கக்கூடிய பிரைஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு ரூ. 200லேருந்து ரூ. 220 ரூ. 270 வரைக்கும், ரூ. 220லேருந்து ரூ. 270 வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய பிரைஸ்லேருந்து மேல ஸ்ட்ரக்சர உடைச்சு அப் ட்ரெண்டுக்கு மூவ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே அளவு ஸ்ட்ரக்சர கீழ உடைச்சான்னு வச்சுக்கங்க, அதே ரூ. 250 கீழ இறங்கிட்டு ரூ. 180 கிட்டக்க வர்றதுக்கு இருக்கு. ஜீரோவா? ஹீரோவா? ஜீரோவா? ஹீரோவா? ஜீரோவா? அப்படிங்கிற ப்ளே வந்து இது எப்ப டிசைட் ஆகுதுன்னா, மார்ச் மாசம் இயர் எண்ட் ரிசல்ட்ல இவன் டிடிஎம்க்கு மேல எடுத்த எஸ்டிமேஷனுக்கு மேல எடுத்துட்டான்னா, மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா புஸ்ஸுன்னு கீழ இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இத வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்குவோம். கீழ இறங்கினான்னா நல்ல கீழ இறங்கினான்னா எந்திரிக்கும்போது வாங்கினா போதும். அப்படியே மேல உடைச்சு போனான்னா, கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டு கன்சிடரபிளா டீசென்ட்டா நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தகவல் நமக்கு பிரயோஜனமா இருந்ததுன்னா, நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.